இப்போ நமக்கு புதிய அரசியல் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னா நடிகர் சங்க கட்டடத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும், சினிமா துறையில எல்லாத்துக்குமே தெரியும் யாரு பேரை வைக்கணும், அந்த பேருக்கு தகுதியானவங்க யாருங்கிறது சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த கடனை ஃபுல்லாக கட்டி இன்னைக்கு கடன் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் தெய்வம் கேப்டன் தான். சினிமா துறையில் ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா சினிமாவில் உள்ளவங்க நடித்தவங்க எல்லாமே ஒரு குடும்பம். சினிமா துறைங்கிறது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணுங்கள். யார் நமக்கு நல்லது செஞ்சால், ஒரு புதுசாக ஒரு நடிகரும்னாலும் சரி, இயக்குனருன்னாலும் சரி, தயாரிப்பாளரும் சரி, எல்லாத்தையும் புதுசாக உருவாக்கி விட்டவர் நம்ம கேப்டன். அதே மாதிரி சினிமா துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு, சாப்பாடு, வயிறார சாப்பாடு எல்லாமே செஞ்சவர் கேப்டனு. நீங்கள் தனித்தனியாக பேட்டி கொடுக்குறீங்க, எங்களுக்கு வந்து கேப்டன் இதை பண்ணார் அது பண்ணார், எங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு நிறையா உதவி செஞ்சுருக்காரு, பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. ஒரு ஷூட்டிங் பார்ட்டில் வந்து அதிகமாக எங்களுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னா எங்கள் கேப்டன் மட்டும்தான் அது அப்படின்னு நிறைய நீங்கள் தனித்தனியாக பேட்டி கொடுக்குறீங்க. எங்கே பேசணுமோ அங்கே எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா குரல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியுமா. அதை விட்டுவிட்டு இதுக்குள்ள வந்து அரசியலை கொண்டு வர மாதிரி அரசியலை கொண்டு வர்றீங்க. பூச்சி முருகங்கிறது யாரு? பூச்சி முருகன் வந்து சம்மந்தமே இல்லாதவர். படத்தில் யாருன்னு நான் பார்த்ததில்லை நினைக்காது இன்ன வரைக்கும். ஆனால் அரசியலில் இருக்கிறாருங்கிறது தெரியும். தேவையில்லாதவங்க பேச்செல்லாம் கேட்டு வந்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. ஒரு பேர் ஒருத்தவங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, ஒன்றுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேருக்கு தகுதி உள்ளவங்களை மட்டும்தான் வைக்கணும். நாளைக்கு ஒருத்தவங்க எதனால சினிமா அதுக்கு வந்து நீங்கள் இந்த பேரை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிமிர்ந்து சொல்லலாம், தலை நிமிர்ந்து சொல்லலாம். கேப்டன் வந்து இவ்வளோ செஞ்சுருக்காரு, எங்களுக்கு கடன் அடைச்சவர், எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆளை உருவாக்கி விட்டவர் கேப்டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமையாக சொல்லலாம். வேறு யார் பேர் வச்சாலும் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னா சொல்லுவீங்க? ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட இது யாருன்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? இந்த தாத்தா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவார் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அந்த குழந்தைக்கு கூட தெரியுது, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டால் கூட அது நன்றியாக இருக்குது. 5 அறிவு உள்ளது தான் நன்றியாக இருக்குது. நமக்கு 6 அறிவு இருக்குது. நம்ம யோசிக்கலாம்ல, கொஞ்ச நாள் யோசிக்கலாம்ல. யார் பேர் வைக்கணுங்கிறத யோசிங்க. நம்ம கேப்டனுங்கிறது கடவுள். அவர் பேரை வச்சா அவங்க கட்டடத்துக்கு தான் பெருமை நொழிஞ்சு எங்கள் கேப்டனுக்கு பெருமை இல்லை. பூச்சி முருகங்கிறவர் வந்து இன்னைக்கு பூச்சி மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு தாவி போயிட்டே இருக்கும். யார் பேச்சையும் நம்ம கேட்கக்கூடாது. நமக்குன்னு இருக்குல்ல, சினிமா துறைக்கு யார் நல்லது செஞ்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைங்க. இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்குன்னு நம்ம எங்கள் தெய்வம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.